எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் tutorjoes ஸ்டான்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிம்பிளாக ஏஜ் கால்குலேட்டர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஒரு சிம்பிள் டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இல்லை 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்து, டேட்டு அண்ட் இயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் கஸ்டம் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஷெல் கொடுங்க. ஃபார்மேட் ஷெல்லில் போயிட்டு கஸ்டமில் போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், எனக்கு டே, மந்த், இயர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். டே போட்டுக்கிட்டேன். எனக்கு 2 zeros வேணும் அப்படின்னா டபுள் டி போட்டுக்கோங்க. டபுள் டி டே அண்ட் தென் டபுள் எம் போட்டுக்கிட்டேன். மந்த், இயர், ஹவர்ஸ், மினிட்ஸ் எனக்கு வேண்டாம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நடுவில் ஐஃபன் வேணும்னா ஐஃபன் நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு VBA ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஏஜ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க வரும். சரிங்களா? இப்போ இதுக்கு நான் Alt F11 ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னோட விஷுவல் பேசிக் எடிட்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு புது மாடியூல் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாடியூலில் நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இதுக்கு நேம் வந்து DOB அப்படின்னு நான் ஃபங்க்ஷன் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் DOB அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த DOB பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆர்குமெண்ட்டாக நான் ஒரு டேட் பாஸ் பண்ணுறதுனால நான் டேட் ஃபார்மேட் நான் கொடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் பீன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஆஸ் டேட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் அனுப்புகிற வேல்யூ வந்து டேட் ஃபார்மேட்டாக அனுப்புறீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷெல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டு. ஸோ அந்த டேட்டை வந்து நான் இந்த பிக்குள்ளே நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ளுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜ் வந்து இன்டிஜரில் தான் வரும். ஏஜ்னா இப்போ 25 years 30 yearsன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். அதை இன்டிஜராக நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் இன்ட் டி ஆஸ் இன்டிஜர் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இது ஒரு டி, என்ன நேம் வேணாலும் நீங்கள் வேரியபிள் நேம் கொடுத்துக்கோங்க. நான் இங்கே டி அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டேன். இப்போ கரண்ட் டேட் நமக்கு வேணும். ஓகேங்களா? கரண்ட் டே வேணும், கரண்ட் மந்த் வேணும், அண்ட் தென் கரண்ட் இயர் வேணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா D1ன்னு வச்சுக்கிறேன். D1ங்கிறது கரண்ட் டேட்டுக்காக டே எனக்கு வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, டே ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அதில் வந்து கரண்ட் டேட்டுக்காக டேட்டுன்ற வேல்யூ கொடுங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் டேட் வந்து டே வந்து உங்களுக்கு கொடுத்துரும். சரிங்களா? அதே மாதிரி D2ன்னு ஒன்று வச்சுக்கிறேன். D2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாம கொடுத்த டேட்டோட டே வேல்யூ. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க, நான் ஈக்குவல் டு DAY டேன்னு கொடுக்குறேன். அந்த பியோட வேல்யூ நான் உள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் தென் M1 கொடுத்துக்கிறேன். மந்த் 1 டேட் போட்டாச்சு. அடுத்தது மந்த் போடுறேன். M1 ஈக்குவல் டு கரண்ட் டேட். ஓகேங்களா? கரண்ட் மந்த் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மந்த்துன்னு போட்டுட்டு ஓப்பன் பிராக்கெட் டேட்டுன்னு கால் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களோட கரண்ட் மந்த் உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம சிஸ்டம் டைம் என்ன இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி M2 கொடுத்துக்கிறேன். M2ல என்ன பண்ணுறேன்னா, அதே சேம் மந்த். ஓகேங்களா? மந்த்ன்னு போட்டுட்டு அந்த பி வேல்யூ பாஸ் பண்ணுங்க. யூசரோட டேட் ஆஃப் பர்த்ல இருக்கிற மந்த் வேல்யூ நான் பாஸ் பண்ணிக்கிட்டேன். சேம் அதே மாதிரி இயர் Y1 ஈக்குவல் டு இயர் அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலியமா கரண்ட் டேட்டை நான் பாஸ் பண்றேன். Y2ல என்ன பண்றேன்னா, யூசரோட பர்த்டே இயரை நான் பாஸ் பண்றேன். ஸோ அதை நான் என்ன பண்றேன்னா பின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ எனக்கு அந்த மந்த், இப்போ ஒரு கண்டிஷன் போடுறேன் பாருங்க. இஃப் M1 கிரேட்டர் தேன் M2வா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு பர்த்டே வந்துருச்சு, பர்த்டே முடிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்றேன்னா தென் கொடுத்துக்கிறேன். தென் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தென் D ஈக்குவல் டு Y1 மைனஸ் Y2ன்னு கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? Y1ல என்ன இருக்குன்னா நம்மளோட கரண்ட் இயர் இருக்கு. Y2ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே இயர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை மைனஸ் பண்ணிட்டா போதும். ஏன்னா அந்த பர்த் டேட் முடிஞ்சிச்சு, அந்த மந்த் தாண்டி போயிடுச்சு. இப்போ அக்டோபர் மந்த் தான் உனக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 11th மந்த். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு உங்களுக்கு அந்த இயர் கண்டுபிடிச்சிடும். உங்களுக்கு நீங்கள் இந்த டே உங்களுக்கு வந்து புரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏஜென்ட் கூட போட்டுக்கோங்க. நோ ப்ராப்ளம். என்ன நேம்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ இங்கேயும் நீங்கள் ஏஜென்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா?
அதே மாதிரி பாருங்க இந்த கண்டிஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் எனக்கு வந்து மந்த் ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மந்த் ஈக்குவலா இருந்து அந்த டேயும் ஈக்குவலா இருந்ததுன்னா எனக்கு இயரை மைனஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு மந்த்தும் ஈக்குவலா இல்ல டே ஈக்குவலா இல்லைன்னா அவனுக்கு அந்த பர்த்டே முடியல, ஸோ அப்போ வந்து அவனுக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம ஒரே ஒரு இயர் மட்டும் நம்ம மைனஸ் பண்ற மாதிரி வரும். சிம்பிளா சொல்லணும்னா இப்போ இங்க பாருங்க அக்டோபர் 10 2019 சாரி 1919 இருக்கு. இப்போ இயர் பாருங்க 2018. ஓகேங்களா, 2018னா நம்ம என்ன பண்ணணும், 2018 மைனஸ் போட்டுட்டு நாம 1990 கொடுத்தோம்னா அவனோட ஏஜ் வந்து 28 இயர்ஸ்ங்கிறது கரெக்ட். இன்கேஸ் அவன் 9th மந்த்ல தான் சாரி 12th மந்த்ல பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கரண்ட் மந்த் 11th தானே, அப்போ 12th மந்த்ல பிறந்தானா அவனுக்கு கண்டிப்பா வந்து இருக்கு 2017 சாரி 2018ல நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 12th மந்த்ல இப்போ கரண்ட் மந்த் 11th மந்த், அப்ப 27 இயர்ஸ் தான் வரணும். ஸோ இந்த கண்டிஷனுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரெண்டு இஃப் கண்டிஷன் நாங்கள் கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ இங்க பாருங்க எல்ஸ் இஃப் m1 greater than equal to m2, ஓகேங்களா, and d1 greater than equal to d2, மந்தோ டேட்டோ ஈக்குவலாவோ அதிகமாவோ போனா எனக்கு கரெக்டான மந்த் தான். சரிங்களா, ஸோ அப்போ டேரெக்டாகவே நீங்கள் ஏஜை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கண்டிஷன்ஸ் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், அவனுக்கு இன்னும் பர்த்டேவே வரலன்னு அர்த்தம், அந்த இயரோட பர்த்டே வரல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எல்ஸ் போட்டுட்டு இதே ஏஜ் போட்டுக்கோங்க, இதே ஏஜ் போட்டுட்டு இந்த இடத்துல -1 ஒரு வயசை மட்டும் நீங்க மைனஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த மந்த் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அவனுக்கு பர்த்டே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இல்ல அவனுக்கு மந்த் தாண்டல, எனக்கு டேட்டும் மந்த்தும் கரண்ட் டேட்ல தான் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து டைரக்டாவும் மைனஸ் பண்ணிக்கலாம். இல்ல அதை விட கம்மியா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு இன்னும் பர்த்டேவே வரல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்படி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, -1 வயசை மட்டும் மைனஸ் பண்ணிட்டேன். ஃபைனலா இந்த இஃப்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா எண்ட் இஃப் போட்டுக்கலாம். லாஸ்டா இதோட அவுட்புட்டை நான் என்ன பண்ண போறேன்னா இந்த DOB ஃபங்க்ஷனுக்கு நான் பாஸ் பண்றேன். ஸோ DOB ஈக்குவல் டு அந்த ஏஜ் வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம், கூடவே இயர்ஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா, நான் இயர்ஸ் இஏஆர்எஸ் இயர்ஸ்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஆம்பர்சனோட மீனிங் என்னன்னா கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க. இந்த ஏஜ் என்ன ஏஜ் வருதோ அது கூடவே இதுவும் ஆட் ஆகிடும். சரிங்களா, இப்போ 28 இயர்ஸ் வருதுன்னா 28 ஆம்பர்சன் இயர்ஸ்னா 28 இயர்ஸ்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா, அண்ட் தென் வந்து இங்கே என் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ஓவர். சரிங்களா, இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக்கை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்பில் நான் டிஓபின்னு சேவ் பண்ணிக்கிறேன். சாரி டிஓபின்னு சேவ் பண்ணிவிட்டு எக்ஸ்எல்எஸ்எம் சேவ் பண்ணிக்கோங்க, மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக்கு. இதில் நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஈக்குவல் டு டிஓபி கால் பண்ணியாச்சு. இந்த இயரை பாஸ் பண்ணுறேன், அண்ட் தென் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா எனக்கு 28 இயர்ஸ் வந்துருச்சு. இது பாருங்கள் 1995 23 இயர்ஸ் 8 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் இங்கே கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆம்பர்சன் கூட கொஞ்சம் கேப் நான் கொடுத்துக்கிட்டேன். இதை சேவ் பண்ணுறேன், மறுபடியும் நான் கிளிக் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா எனக்கு கேப் வந்துருச்சு. இதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் இயரை உங்கள் ஏஜை நீங்கள் ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.